இதை சொல்ல இபிஎஸ்க்கு தகுதி இல்லை. பட்டியல் போட்டு சொல்கிறார் ஆர்.எஸ். பாரதி. சென்னை கொலைகளை நாங்கள் நியாயப்படுத்தவில்லை, ஆனால் அது பற்றி பேச இபிஎஸ்க்கு தகுதி இல்லை. ஆனால் அதிமுக ஆட்சியில் கொலை சம்பவங்கள் லிஸ்ட் போட்டு திமுக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி பேட்டி அளித்தார். திமுக ஆட்சியில் கொலை என்பது சர்வசாதாரணமான என்ற அவல நிலை வரும் அளவிற்கு நிர்வாக திறனற்ற திமுக அரசு சட்ட ஒழுங்குகளை காக்க தவறியது என அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் குற்றம் சாட்டினார். இது தொடர்பாக சென்னையில் திமுக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி நிருபர்களுக்கு அளித்த பேட்டியில், தஞ்சாவூரில் ஆசிரியர் கொலை, ஒசூரில் வழக்கறிஞர் மீது தாக்குதல் தனிப்பட்ட விரோதத்தால் நடந்தவை. தனிப்பட்ட கொலைகள் நடப்பதற்கு சட்ட ஒழுங்கிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை இபிஎஸ்ஐ புரிந்து கொள்ள வேண்டும். சட்ட ஒழுங்கு தூத்துக்குடியில் 13 பேரை சுட்டுக் கொன்றது. கோடநாடு கொள்ளை சம்பவங்கள் தான் சட்ட ஒழுங்கு பிரச்சனை. அதிமுக ஆட்சியில் பல பிரச்சனையில் கொலை செய்யப்பட்டார்கள். மக்கள் மத்தியில் தவறான கருத்துக்களை பரப்ப முட்டி போட்டு கரணங்கள் அடிக்கிறார்கள். இபிஎஸ் இது தன் மீதான சிபிஐ விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் வரை சென்று தடை வாங்கியவர் தான் இபிஎஸ். கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் சிபிஐ விசாரணையை வரவேற்கும் இபிஎஸ் தன் மீதான புகாரில் சிபிஐ விசாரணையை எதிர்பார்ப்பது ஏன்? தகுதியில்லா மனச்சாட்சியை அடகு வைத்துவிட்டு இபிஎஸ் அறிக்கையை விட்டுக் கொடுக்கிறார். திமுக ஆட்சியில் கொலைகள் குறைந்தது. கொலைகள் நாங்கள் நியாயப்படுத்தவில்லை, ஆனால் அது பற்றி பேச இபிஎஸ்க்கு தகுதி இல்லை. திமுகவின் சிறப்பான ஆட்சியை நீதிமன்றமே பாராட்டியுள்ளது. தமிழகத்தில் 79% மக்கள் முதல்வருக்கு ஆதரவாக உள்ளனர். அதிமுக ஆட்சியில் 2020ஆம் ஆண்டு 1252 கொலைகள் நடைபெற்றுள்ளன. இந்த ஆண்டு 799 கொலைகள் மட்டுமே நடந்துள்ளது. பழனிசாமி போல் நாங்கள் கணக்கிட்டு சொல்லல. அதிமுக ஆட்சியில் 1,00,000 கொலைகள் பதிவாகியுள்ளது. இவ்வாறு ஆர்.எஸ். பாரதி கூறினார்.